Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் கொலைதான் நடப்பதாக சிவகாசி தொகுதி அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான KT ராஜேந்திர பாலாஜி விமர்சித்திருக்கிறார். சிவகாசி தொகுதிக்கு உட்பட்ட சாட்சியாபுரம், கட்டளைப்பட்டி, முனீஷ் நகர், தேன் காலனி, துலுக்கப்பட்டி, விளாம்பட்டி, மணியம்பட்டி உள்ளிட்ட 15 கிராமங்களில் அதிமுக வேட்பாளர் ராஜேந்திர பாலாஜி வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், வரும் 23ஆம் தேதி தமிழகத்திற்கு விடுதலை கிடைக்கும் நாள் என்று கூறினார். திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் ஊழலும் வன்முறையும் படுகொலையும் தான் நடப்பதாக விமர்சித்தார். வீட்டு வரி, சொத்து வரி, மின் கட்டணத்தை தாறுமாறாக உயர்த்தி மக்களை வரிச்சுமையில் ஆழ்த்தியதே திமுக ஆட்சியில் சாதனை என்றும் கூறினார். நாட்டுக்கு விடுதலை கிடைக்கின்ற நாள். எதை எடுத்தாலும் டெல்லின்னு பயங்காட்டி போட்டு திமுக இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஊழல், எங்க பார்த்தாலும் வன்முறை, எங்க பார்த்தாலும் படுகொலை, எந்த வேலையும் நடக்கல. வீட்டு வரியை கூட்டியாச்சு, சொத்து வரியை கூட்டியாச்சு, கரண்ட் பில்லை கூட்டியாச்சு, 1000 ரூபாய் தாரம் சொல்லி 1000 ரூபாய் கொடுத்து போட்டு, அதுவும் 3 வருஷம் கொடுக்காம கடைசி வருஷத்தை கொடுத்து போட்டு, இந்த திமுக பண்ற அலப்புறைக்கு அளவே கிடையாது. உங்கள் வாழ்க்கை உயர்வதற்கு KT பாலாஜி என்றைக்கும் துணையாக இந்த காலனிக்கு இருப்பேன் என்று சொல்லி நன்றி கூறி உங்கள் அத்தனை பேர் நன்றி சொல்லி உங்கள் பொன்னான ஓட்டுக்களை ரெட்டலை சின்னத்திலே முத்திரையிட்டு என்னை வெற்றி பெற செய்யும்படி உங்களை இருகரம் குப்பி கேட்டு